வளிமண்டலத்திலே வெப்பநிலை அதிகரிப்பதனால் எமது உடலின் வெப்பநிலையும் அதிகரிக்கும். வயது போனவர்கள், கிரிட்டிக்கல் ஆன வருத்தம் உள்ளவர்கள், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் மற்றும் சிறுவர்களில் அதிக வெப்பநிலை உள்ள இடங்களிலே வேலை செய்யும் பொழுது அவர்கள் உடம்பில் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு கண்டிஷனுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதிவெப்பம் உள்ள இடங்களிலே நாங்கள் கூடுதலான நேரம் நிற்கும் பொழுது அல்லது தீவிரமான உடல் அப்பியாசங்கள், உடல் வேலைகளை இந்த அதிக வெப்பம் உள்ள கால நிலைகளில் நாங்கள் செயற்படுத்தும் போதும் உடம்பிலிருந்து அதிகளவு நீர் வியர்வை மூலம் வெளியேறுவதாலும் மற்றது காற்றோட்ட வசதி அற்ற க்ளோஸ் பண்ணின ரூம்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கின்ற இடங்களில் இருப்பதன் போது இந்த ப்ராப்ளம் வரலாம். ஹீட் ஸ்ட்ரோக் ரெண்டு வகைப்படும். ஒன்று கிளாசிக் நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது அப்பியாசங்கள் செய்யாமல் சும்மா இருக்கும் நபர்களுக்கு ஏற்படுவது. வயது போனவர்களிலும் நாட்பட்ட வருத்தங்கள், சிறுநீரக நோய், ஹார்ட் ஃபெயிலியர், ஈரல் வருத்தம் உள்ளவர்களிலும் இந்த பிரச்சனை ஏற்படும். கிளாசிக் நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். மற்றது இரண்டாவது வகை எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். இது பெரும்பாலும் இளம் வயதினர் ஏற்படும். பொதுவாக இந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆர்மி உத்தியோகத்தர்கள் இவர்களிலே இந்த நிலை ஏற்படும். அவர்கள் கடுமையான பயிற்சிகளை இந்த அதிகூடிய வெப்பம் உள்ள நேரங்களிலே செய்வதனால் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற நிலைமைக்கு உள்ளாகலாம். இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது நமது உடம்பிலே நமது உடல் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுகின்ற தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் பழுதடைவது, உடல் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிப்பது மற்றும் சிவியர் நீர் இழப்பு, எலக்ட்ரோலைட்ஸ் இந்த உப்புக்களின் அளவுகளிலே பேலன்ஸிலே பாதிப்பு ஏற்படுவது, இதனாலே சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் உடம்பிலே அலர்ச்சித்தன்மை ஏற்படும். இதனால் மூளை, கிட்னி, சுவாசப்பை போன்றவை பழுதடையும். இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும்? பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும், 40 டிகிரி செல்சியஸிலும் கூட இருக்கும், உடம்பு ஹீட்டாக இருக்கும், மயக்கம் ஏற்படும், சிவிய தலையிடி, இருதய துடிப்பு வேகமாக இருக்கும், வலிப்பு ஏற்படலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை நாங்கள் வராமல் தடுப்பதற்கு கூடுதலான நீரை நாங்கள் அருந்த வேண்டும். 60-70 கிலோ வெயிட் உடையவர்கள் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீரை பருக வேண்டும். ஜீவனி போன்ற பதார்த்தங்களை அதில் கரைத்து நீரை பருகலாம். சிவிய உடற்பயிற்சியை இந்த ஹாட்டான டெம்பரேச்சர் இருக்கிற நேரங்களிலே நாங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றும் வெளியிலே வேலை செய்யும் பொழுது லைட்டான, லேசான, லூசான பருத்தியுடைய துணியிலே செய்யப்பட்ட உடுப்புகளை பாவிக்க வேண்டும். மற்றது வெளியிலே வேலை செய்கின்றவர்கள் அடிக்கடி பிரேக் எடுத்து குளிர்மையான இடத்திலே தங்க வேண்டும். அடிக்கடி நீரை குடிக்க வேண்டும். ஒரு மணித்தியால் 2 மணித்தியால் 250-300 மில்லி லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும். மதுபான பாவனையை தவிர்க்க வேண்டும். கூடுதலான காபி, தேநீர் பருகுவதை தவிர்த்தல் வேண்டும். வெயிலே நிற்கும் பொழுது அகன்ற தொப்பியை அணிதல் அல்லது குடை பிடித்தல் மிக முக்கியமானது.